இந்த வீடியோவில் நான் 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு போர்டாக இருந்தாலும் சரி, 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலான்றதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். வீடியோவுடைய எண்டில் நான் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்லையும் நீங்கள் என்னென்ன கேடர் நீங்கள் ரீச் பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்ஸ் நீங்கள் அட்டைன் பண்ணலான்றதை வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எஸ்எஸ் ராஜ்சோலையானந்த், கரியர் கன்சல்டன்ட். நம்ம போன வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்க்கான ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய சீட் மேட்ரிக்ஸு, அதேமாரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கோட்டாஸ்லாம் எவ்வளோ இருக்குன்றதை போன வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, எந்த ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தால் என்னவா ஆகலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் 10th முடிச்சிட்டிங்க. 10th முடிச்சிட்ட பிறகு 11th என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ஸோ அதோடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறப்ப, ஒரு காலேஜ் லெவலில் நீங்கள் போகிறப்ப எந்தெந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11th என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஸோ இது சிபிஎஸ்சி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, மேக்ஸ் ஆர் பயாலஜி, இங்கே இங்கிலீஷு ஒகேஷ்னல்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் பயோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் தனியாக இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அந்த பயோ மேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பயாலஜியும் மேக்ஸும் கம்பைன் பண்ணியே எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது. சப்போஸ் பயாலஜி எடுக்காதவங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் வரும். ஸோ ஒகேஷ்னல்ன்றது, ஸோ இதில் தமிழ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் ஒகேஷ்னல் சப்ஜெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா வேறு சில ஒகேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கூட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆப்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான் இங்கே ஆப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே சிபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பயாலஜி, இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க. இது இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம எடுப்போம். ஸோ ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைனா சைக்காலஜி எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு இது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம். அடுத்தது பார்த்திங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஒகேஷ்னல். ஸோ இங்கே இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸும் வேறு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். அதேமாதிரி இங்கே லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸும் நமக்கு சேர்ந்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இதில் பார்த்திங்கனாலும் இது மூணுமே ஆப்ஷனல் சப்ஜெக்டு. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கீழே இருக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸு. அதேமாதிரி இங்கே ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துப்பீங்க. அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா ஜாகிரஃபி. ஸோ இதில் இந்த ஏதாவது ஒன்று தான் எடுப்பீங்க. அது கூட சேர்த்து தமிழ், இங்கே ஒகேஷ்னல் வந்துடும். ஸோ இந்த ஒகேஷ்னலில் எத்தனை பேப்பர் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, ஸோ டோட்டலாக நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ ஒகேஷ்னலில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த இடத்துலேயே உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு 3 எலெக்டிவ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஸோ ப்ளஸ்
இங்கேயும் வந்து டோட்டலாக 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வரணும். ஸோ இங்கே ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 3 சப்ஜெக்ட் இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு 3 விதமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன மாதிரியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங், மெடிசன், ரிசர்ச் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ பிபிஏ அந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லா, சிவில் சர்வீசஸ்ஸு, சோஷியல் சர்வீசஸ்ஸு, க்ரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் நம்ம வந்து எந்த லெவல் வரைக்கும் நம்ம எந்த கேடர் வரைக்கும் நம்ம வந்து பொசிஷன் ஆகலாம், நம்ம கேரியர் ஆப்ஷன் வந்து எந்த கேடர் வரைக்கும் நமக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்திங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு பெரிய டேட்டா அனலிஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டராகவோ அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டாகவோ ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பரோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ஹையர் பொசிஷன் அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் உங்களுக்கு காமர்ஸ் குரூப்பில் இருக்குது. இப்போ எடுத்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாயர், ஜட்ஜு அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ். அதே மாதிரி சிவில் சர்வீசஸ்ன்னு நம்ம சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்கன்றதை பற்றி நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் ஷைன் ஆகி நீங்கள் பெரிய ஆளாக வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு அப்ராப்ரியேட் கேடரில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் மேலும் பல புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.